நாங்கள் பெரிய புத்திசாலி, இதுக்கு உலகத்தில் மருந்து மாத்திரை கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக இறந்து போயிடுவீங்க, ஆனால் பயப்படாதீங்க. அது என்னங்க, உயிரே போகுன்னு சொன்னதுக்கப்புறம் பயப்படாமல் எப்படி இருக்க முடியும்? எப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் சொல்கிறோமோ யார் சொன்னாலும் நிறுத்த முடியாது பயத்தை. அந்த பயம் என்ன பண்ண, ஏற்கனவே பார்த்து இல்லைங்களா, சும்மா கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்தாவே யூரின் போயிடுது அப்படின்னா, கேன்சரை பார்த்து பயப்பட்ட அடுத்த செகண்ட் உடம்புல இருக்கிற நீர் சத்து மொத்தமாக அந்த பயமே சாப்பிட்டு இருக்கோம். எப்போ மனசுல அந்த பயம் வந்துருச்சோ, உயிர் மேல பயம் வந்துருச்சோ, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். இப்படி பயம்ங்கிற உணர்ச்சி கிட்னியை ஃபெயிலியர் பண்ணோன்னா என்ன ஆகும், உடம்புல ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலையை கிட்னி நிறுத்தினோடனே இதனால சீக்கிரமா உயிர் போயிடும். கேன்சர் எய்ட்ஸ்ல சாகிறவங்க எப்படி சாவாங்கன்னா, சின்னதாயிருவாங்க, எவ்வளவு குண்டா இருந்தாலும் ஒல்லியாகி கருப்பாகி உடம்பெல்லாம் புண்ணு வந்து, மனசுல தெம்பு இருந்தா ஒல்லியாகி ரொம்ப வருஷம் இருந்து படுத்து படுக்கையா இருப்பாங்க, உயிர் போகாது. எலும்பு சதை நரம்பு அத்தனும் செத்து போனதுக்கு அப்புறம் தான் சாவாங்க. ஆனா இப்போ குண்டு குண்டா சவசவப்பா இறந்துடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், கேன்சர் எய்ட்ஸ்ல இருக்கல, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். எப்படி, பயம் வந்துடும், சரி நம்ம உயிர் போயிடும் பயந்து இறந்து போயிடுறாங்க. வயிறு யாராருக்கெல்லாம் உப்பி இறக்குறாங்களோ இவங்கெல்லாம் சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகி இறக்குறாங்க. அதுக்கு காரணம் பயம். ஒன்றும் வேண்டாங்க, நான் இப்போ யாராவது கொடுத்து செக் பண்ண, பெரிய டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, சார் சுகர் அதிகமாக இருக்குது, 5 நிமிஷத்தில் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னால் செத்துருவீங்க நீங்கள். அந்த பயம் சாகடிச்சிடும். பிரச்சனை நோய் கிடையாது, பயம்தான். பொதுவாக பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட உள்ள போறீங்க ஆஸ்பத்திரியில், உள்ள போகும்போது தெம்பா போவீங்க, வெளியே வரும்போது இப்படி வருவீங்க. டெஸ்ட் எடுத்து சொல்லிடுவாங்க. என் ஃப்ரெண்டோடைய சித்தப்பாங்க, மணின்னு பேர், கூடலூர் இருக்கிறாரு, கோயம்புத்தூர்ல ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் பார்த்தாரு ஆஸ்பத்திரி. சரி சுகர் டெஸ்ட் பண்ணலாம்னு சும்மா உள்ள போனாரு. செக் பண்ணி பார்த்துட்டு 700 சுகருங்க, கோமா ஸ்டேஜுங்க அப்படின்னு இருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, நல்லா தான் இருக்கிறேன், நான் கோமால் இருக்கிறேன்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், ஆஸ் பர் ரிப்போர்ட் நீங்கள் கோமா ஸ்டேஜ் அப்படின்னு இருக்காங்க. பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போறேன்னு இருக்காரு. விடல, உண்மை சம்பவங்க, நான் உண்மையில எதுவும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மை. அவர் உடனே என்ன பண்ண, வீட்டுக்கு போறேன்னு இருக்காரு. விடல, சார் கோமா ஸ்டேஜ் சார், 700 இருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, எப்போ வேணாலும் நடக்கும், வீட்டுக்கு போகாதீங்க, அட்மிட் ஆகுங்கன்னு இருக்காங்க. இல்லைங்க சும்மா வந்தேன், வெளியூர்ந்து வந்திருக்கிறேன், சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு போறேங்க. விடல, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி நான் வீட்டுக்கு போயே ஆவேன்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேப்பர் கொடுத்து கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு. அந்த பேப்பர்ல எழுதிருக்குன்னா, நாங்கள் சுகர் செக் பண்ணோம், ஹை சுகர் இருக்கு, கோமா ஸ்டேஜ், இவர் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு, இவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா எங்க ஆஸ்பத்திரி பொறுப்பு இல்ல. எங்க இப்படி ஒரு கையெழுத்து போட்டு யாராவது வெளியே வர முடியுமா? பயந்தால என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்த நிமிஷம் ஊருக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணா 10 கார் போயிருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 1 லட்ச ரூபா செலவோட வெளியே வந்திருப்போம். அவர் தைரியமா இருந்தனால ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாரு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் திட்டி வெளியே கூட்டிட்டு வந்தேன். இப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரண சக்கரை நோய் இல்லாத நோய்க்கு உயிர் போயிருந்து கையெழுத்து வாங்கினா யாருக்கும் பயம் இல்லாம இருக்கும். இப்படி நோய்களை காட்டி பயமுறுத்தி தான் நீங்க நோய் பெருசாயிட்டு இருக்கு. எதுக்காக இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா, உங்க மனசுல இருக்கிற அந்த பயத்தை தூக்கிட்டா முக்காவாசி நோய் குணமாயிரும். கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்கிறவங்க இந்த மீட்டிங்கை கேட்டு முழுசா கேட்டு அவங்க மனசுல கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும்னு நம்பினா குணமாகுங்க. அதை நம்பாத வரை குணமாகாது. அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இனிப்பு அப்படிங்கிற சுவைக்கு தான் நம்ம உடம்புல மண் சக்தி அதிகம் கம்மியாகும். மண் சக்தி மூலமா இயங்குற உறுப்பு இரைப்பையும் மண்ணீரலும், ஸ்டமக் அண்ட் ஸ்பிளேன். இதுக்கான வெளியுறுப்பு உதடு, வாய். இதுக்கான உணர்ச்சி கவலை. கவலை வந்தா பசிக்காது. ஒருத்தர் பாருங்க, கவலையோட உட்காந்துருப்பாங்க, சோகமா உட்காந்துருப்பாங்க, கவலையோட பசிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. எங்க சாப்பிடுங்க அப்படின்னா, இல்ல இல்ல கவலையா இருக்கு சாப்பிட மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அன்பால என்ன பண்ணுவோம், சாப்பிடு சொல்லி கொடுத்துருவோம். கவலை வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற மொத்த மண் சக்தியும் கவலை சாப்பிட்டு போறதுனால இறைப்பைக்கு தெம்பு கிடைக்காம அவர் சாப்பிடாம இருக்கிறாரு. ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறக்கா கார்ல போறீங்க, ஒவ்வொரு வீடா போய் பத்திரிக்கை வைக்கிறீங்க, இட்லி வடை போண்டா முறுக்கு இருக்கு, காப்பி டீ எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு இறைப்பை கெடுத்துருவீங்க. இறைப்பை கெட்டு போனா மட்டும்தான் வாயில புண்ணு வரும். அப்போ இறைப்பை காரணமா புண்ணு காரணமா? நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க மருந்து போடுவீங்க, குணமாகாது. இறைப்பையை குணப்படுத்தினா இந்த உதடு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்தலாம். ஒருவேளை இங்க பூச்சி கடிச்சா புண்ணு வரும். நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு சம்பந்தம் இருக்குங்கிற ஆங்கிள் யோசிக்கணும்னு சொல்றாங்க. சில பேர் பாருங்க, வயிறு தெம்முன்னு இருக்கும், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா சரியா போகும்னு சாப்பிடுவாங்க, வயிறு சரியா போயிடும். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட மாட்டீங்க, வேற விஷயம். பொதுவா சொல்றாங்க. சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடக்கூடாது, உலக மருத்துவம்.
இந்த மருத்துவத்துல சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடாத வரைக்கும் உங்க நோயை குணப்படுத்தவே முடியாது. இனிப்பு சாப்பிட்டாதான் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும். நான் எழுதி லெட்டர் கட்டில சீல் வச்சு சைன் போட்டு கொடுங்க. ஏங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இத்தனை வருஷம் சாப்பிடாம இருந்தீங்க, நல்லா ஆயிட்டீங்களே. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இனிப்பு சாப்பிடாம இருந்தனால நான் நல்லா இருக்கேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தப்பான கான்செப்ட் ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துல முதல்ல இனிப்பு தான் கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்ட சாப்பாடே முக்காவாசி இனிப்பு தான். பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சர்க்கரைக்கும் இனிப்புக்கும் வித்தியாசம் தெரியல. நல்லா யோசிங்க, இது புரிஞ்சுக்குங்க. இது புரிஞ்சாதான் இனிப்பு சாப்பிட முடியும். சர்க்கரைங்கிறது வேற, இனிப்புங்கிறது வேற. சர்க்கரைங்கிறது பொருள், இனிப்புங்கிறது சுவை. ரெண்டு வேற வேற. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருந்து இனிப்பு சாப்பிடலாம். இல்லைங்க, நான் மைசூர்பா சாப்பிட்டா எனக்கு சுகர் ரைஸ் ஆகுது. முதல் விஷயம், சுகர் ஏன் ரைஸ் ஆகக்கூடாது? முதலே பார்த்தோம் இல்லைங்களா, சுகர்னா ரைஸ் ஆகணும். சரி, சுகர் ரைஸ் ஆகக்கூடாதா? அப்ப இட்லி சாப்பிடாதீங்க, இட்லி சுகர் தான். 3 நேரம் எதுக்குங்க சாப்பிட்றீங்க? எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏங்க 3 நேரம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க? எதுக்கு சாப்பிட்றீங்க? சாப்பாடு, சப்பாத்தி, வடை, போண்டா, பொங்கல், இட்லி எல்லாமே இனிப்பு தானே, எல்லாமே சக்கரை தானே. இனிப்பு இல்ல, சக்கரை இருக்கா இல்லையா அதுல? நம்ம இனிப்பு பார்த்து பயப்படுறோம், ஆனா சக்கரை பார்த்து பயப்படுறது இல்ல. இட்லிங்கிறது அத்தனையும் சர்க்கரைங்க. புரிஞ்சிச்சு இல்லைங்களா? சர்க்கரைங்கிறது பொருள், இனிப்புங்கிறது சுவை. நம்ம சுவையை பார்த்து பயப்படுறோம். இந்த சுவையை சாப்பிட்டா சக்கரை அதிகமாயிரும். நீங்க ஒண்ணு பண்ணலாம், 3 நேரம் சாப்பிடாம இருங்க, சுகர் ரைஸ் ஆகாது. கஷ்டப்பட்டு நீங்க சாப்பிடுறீங்க, இட்லி, வடை, போண்டா, பொங்கல் எல்லாம் சாப்பிடுறீங்க. இனிப்பு சாப்பிடாதனால இதெல்லாம் மலமா போயிட்டு இருக்கு. எது கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்க? சுகர் ரைஸ் ஆகக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா திருப்பி கேளுங்க. ஒவ்வொரு செல்லும் எப்படி வேலை செய்யுதுன்னு கேளுங்க. சுகர் மூலமா வேலை செய்யுது, அப்ப சுகர் ரைஸ் ஆக வேண்டாமா? பேசிக் கான்செப்டே தப்பு. அப்போ மைசூர்பா சாப்பிட்டா ஏன் சுகர் ரைஸ் ஆகுதுன்னா புரிஞ்சுக்குங்க. சின்ன விஷயம், நான் கவனம் கேட்டுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா இனிப்பு சாப்பிடலாம். மைசூர்பால் இருக்கிற சக்கரை ஒண்ணும் போய் ரத்தத்துல கலக்கிறது இல்லை. இது புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க மைசூர் பாத்துக்கு வாயில போடுறீங்கல்ல, மைசூர்பா வாயில போட்ட உடனே மைசூர்பால் இருக்கிற இனிப்புங்கிற சுவை நாக்குல பட்டு உங்க இறைப்பைய வேலை செய்ய வச்சிருது. மைசூர்பா சாப்பிட்டு இருக்கிற அதே செகண்ட் இந்த மைசூர்பால் நீங்க முழுங்கல, மைசூர் வாயில தான் இருக்குது. அந்த இனிப்புங்கிற சுவை இறைப்பையில 2 மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிட்ட இட்லி, வடை, போண்டா, பொங்கல் இருக்கிற சர்க்கரை தூக்கி பிளட்ல கலந்துருது. அப்ப இனிப்பு சாப்பிட்டா சக்கரை கலக்குங்கிறது அந்த இனிப்பில் இருக்கிற சக்கரை இல்ல. இனிப்பு சாப்பிட்டா இறைப்பை வேலை செஞ்சு சர்க்கரையை கன்வெர்ட் பண்ணுது. நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டை சர்க்கரையா மாத்துது. ஏற்கனவே தப்பா சாப்பிட்டனால இப்போ இனிப்பு சாப்பிட்டோன்னே கெட்ட சர்க்கரை உள்ள போய் இன்சுலின் கிடைக்காம பிரச்சனை வந்துருச்சு. சோ புரிஞ்சுக்குங்க, கெட்ட சர்க்கரை உள்ள போறதே பிரச்சனை. ஆனா நல்ல சர்க்கரை 1000க்கு போனாலும் 1000 போனாலும் 700 போனாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இனிப்பு சாப்பிட்டா தானே இறைப்பை வேலை செய்யும். யாரெல்லாம் சக்கரை நோய் வந்து இனிப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ நீங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் மலமா போயிட்டு இருக்கு, சர்க்கரையா ரத்தத்துல கலக்கிறதே இல்லை. அதனால நீங்க சர்க்கரை கண்ட்ரோலா வச்சுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க சாப்பிடாம இருக்கலாம். ரெண்டு ஒண்ணுதான். இனிப்பு சாப்பிட்டாதான் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சர்க்கரை ரத்தத்துல போய் கலக்கும். அது நல்ல சர்க்கரையா போய் கலந்ததான் நமக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். புரிஞ்சுக்குங்க, எப்படி சாப்பிட்டா சாப்பாட்டு நல்ல சர்க்கரையா மாத்த போறோம் கத்துக்க போறோம். அதனால இனிமேல் தயவு செய்து இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் சக்கரை நோய் குணப்படுத்த முடியும், இல்லைன்னா குணப்படுத்த முடியவே முடியாது. அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது காரம். காரம் அப்படிங்கிற சுவைக்கு தான் நம்ம உடம்புல காற்று சம்பந்தப்பட்ட அதிர்வு அதிகமாகும் கம்மியாகும். காற்று சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நுரையீரலும் பெருங்குடலும். இதுக்கான வெளியுறுப்பு மூக்கு, இதுக்கான உணர்ச்சி துக்கம். துக்கத்துல மூச்சு பேச்சு எல்லாம் போயிட்டு தான் சொல்றாங்க. ஏன் துக்கம்ங்கிறது மனசுல வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற காத்து சக்தி மொத்தமா சாப்பிட்டுரும். அப்ப நுரையீரல் வேலை செய்யாது, பெருங்குடல் வேலை செய்யாது. வீட்டுல பாருங்க, யாராவது இறந்துருவாங்க, அந்த துக்கத்திலேயே உட்காந்துட்டே இருப்பாங்க, ஆஸ்துமா வந்துடும். மனசுல துக்கம் இருந்தா அந்த துக்கம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயையும் மலச்சிக்கலையும் உருவாக்கும். இந்த ஆஸ்துமா, வீசிங் சொல்றாங்க, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் புரிஞ்சுக்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் நுரையீரல கிடையவே கிடையாது. யாராருக்கெல்லாம் ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குதோ கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், லெட்டின் ஒழுங்கா போகாது. மலச்சிக்கல் இருந்தா மட்டும்தான் நுரையீரல பிரச்சனை வரும். அதே மாதிரி நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கலன்னா மட்டும்தான் நுரையீரல பிரச்சனை இருந்தா தான் மலச்சிக்கல் வரும். ரெண்டுக்கு அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தம் தெரியாத வரைக்கும் எந்த மலச்சிக்கலையும் குணப்படுத்த முடியாது, எந்த ஆஸ்துமாவையும் குணப்படுத்த முடியாது. ஒரே ஒரு நாள் மலச்சிக்கல் குணப்பாருக்கு இனிமா கொடுங்க, இல்ல கடுக்கா பொடி சாப்பிடுங்க, ஏதோ ஒரு மாத்திரை கீத்திரை சாப்பிட்டு விளக்கலையும் குடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி என்னைக்கு லூஸ் மோஷன் நல்லா லெட்டின் போயிருச்சோ அன்னைக்கு உங்களுக்கு ஆஸ்துமாவும் இருக்காது, வீசிங் இருக்காது. செக் பண்ணி பாருங்க. அப்ப பிரச்சனை அங்க இருக்கா இங்க இருக்கா? அதே மாதிரி எப்ப வந்து நல்ல காத்து கிடைக்கலையோ மலச்சிக்கல் வந்துடும். அப்போ பெருங்குடலையும் நுரையீரலும் ஒன்னா தான் குணப்படுத்த முடியும், தனித்தனியா குணப்படுத்த முடியாது. இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம நோயை குணப்படுத்த முடியும்.